ஹாய் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை கிளியராக புரியும். சிலிண்ட்ரு சரியாக மாட்டாததுனால பஸ்ட் அவுட் ஆனதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த லாக் நம்ம கரெக்டாக மாட்டணும். அப்படி மாட்டி அது சீட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த லாக்கை கரெக்டாக மாட்டிட்டு நம்ம அந்த சீட் ஆகிடுச்சான்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். அதே போல் அந்த கீழே ஏதாவது கேஸ் லீக் ஆகுதான்றதையும் நம்ம லைட்டாக சோப் வாட்டர் வச்சு அந்த டியூப்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆன் பண்ணும்போது டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரெகுலேட்டர் சரியாக சீட் ஆகலைன்றது அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சிலிண்டரை ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்னால பாருங்கள் என்னாச்சுன்னு. இது அப்படியே பஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அப்படியே வெடிச்சிருச்சு. இதில் கிராக்கர்ஸ் சவுண்ட் மாதிரி கேட்டுது. அந்த கேஸ் எல்லாம் மேலே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே போய்ட்டு அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் இல்லையா, ரெகுலேட்டர்லாம், அதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ரெகுலேட்டரை கழட்டிட்டு அந்த கேப் போட்டு நாங்கள் சிலிண்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே தவறுகள் நடக்கிறது சகஜம் தான். அந்த விஷயங்களை கண்டிப்பாக அவேர்னஸ்க்காக நம்ம யாருக்காவது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லது மட்டும் இல்லை, கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரெகுலேட்டராக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் வாங்காமல் நேரில் போய் பார்த்துட்டு ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஆன்லைனில் எல்லா ப்ராடக்ட்டும் ஆன்லைனில் தான் வாங்கணுன்றதை நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு உயிருக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் பார்த்து வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் போடணுன்றதுக்காக எதையாவது போடணுன்றது என்னோடய நோக்கம் இல்லை. என் லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மைனஸ் ஆர் ப்ளஸ் எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.